இந்த பொங்கல் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் இருக்கும். நல்லா குழைவா சாம்பார் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மார்னிங் டிஃபன் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹோட்டல் சுவையில் வெண்பொங்கல் எப்படி செய்யலான்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1/2 கப் பச்சரிசி எடுத்துருக்கிறேன், 1/4 கப் பாசி பருப்பு எடுத்துருக்கிறேன். இதை நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு இதை விட கூட வேணும்னா 1 கப் பச்சரிசி 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றி நல்லா கழுவிக்கலாம். இதை நல்லா கழுவியாச்சு. இதை நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற விடலாம். நல்லா ஊறினாதான் பொங்கல் நல்லா சாஃப்டாக நல்லா குழைவாக இருக்கும். இது ஊறட்டும். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், பருப்பும் அரிசியும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இந்த தண்ணியை இருத்துட்டு குக்கரில் மாற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரிசியும் பருப்பையும் குக்கரில் மாற்றிடலாம். இந்த கப்புக்கு 1/2 கப்பு பச்சரிசியும் 1/4 கப்பு பாசிப்பருப்பும் எடுத்துருக்கோம். அப்போ 3/4 கப்பு. இப்போ வழக்கமாக 1க்கு 2ன்னு தண்ணி ஊற்றுவோம். 3/4 1/2 வரும். நம்ம இன்னைக்கு 2/2 கப் தண்ணி ஊற்றிக்க போகிறோம். எக்ஸஸாக தான் தண்ணி ஊற்றணும், அப்போ தான் நல்லா குழைவாக இருக்கும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி ஒரு 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். 4 விசில் வந்துடுச்சு. கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிடுவோம். பாருங்க, நல்லா குழைவாக இருக்கு. இதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை இதில் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இதில் நம்ம ஒரு தாளிப்பு தாளித்து ஊற்றிடலாம். ஒரு கடாய் எடுத்துருக்கிறேன். இதில் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கலாம். இதில் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் நச்சு வச்சுருக்கிற இஞ்சி, கருவேப்பிலை, இதில் கொஞ்சம் முந்திரி. இப்போ இந்த தாளிப்பை நம்ம பொங்கலில் ஊற்றிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிடுவோம். தாளித்து வச்சுருக்கிற முந்திரி எல்லாத்தையும் இதில் ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு. இதை நம்ம கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். இப்போ சுவையான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா குழைவாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி பொங்கலுக்கு சாம்பார் தான் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இருக்குது. நீங்கள் அதை பார்க்கணுன்னா சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.